அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு ஆடி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த ஆடி மாதத்தினுடைய கிரக அமைப்புகள் பெயர்ச்சிகளை பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது புதன் பகவான் ஆடி மாதம் 8ஆம் தேதி புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார், அதாவது மிதுனத்தில். அதன் பிறகு இந்த ஆடி மாதம் கரெக்டாக 20ஆம் தேதி புதன் பகவான் கடகமனைக்கு பயிற்சி ஆகிறார். செவ்வாய் பகவான் இப்போ ரிஷபமனையில் உட்கார்ந்துருக்கார். ஆடி மாதம் 17ஆம் தேதி, அதாவது 2/8/2026 அன்று செவ்வாய் பகவான் மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாதம் முழுவதும் சூரிய பகவான் கடகமனையில் குருவோடு சேர்ந்து இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அதே போல் ராகு பகவான் கும்பத்தில் இருக்கார், கேது பகவான் சிம்மத்தில் அமர்ந்திருக்கார். சுக்கிரனுடைய பெயர்ச்சி இந்த மாதம் இருக்கிறது. இது எப்போ நடக்குதுன்னா ஆடி மாதம் 16ஆம் தேதி 1/8/2026 சுக்கிரன் சிம்மத்திலிருந்து கன்னிமனைக்கு பயிற்சி ஆகிறது. அப்போ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுனுடைய பிடியில் தான் எல்லா கிரகங்களும் இருந்தது. இப்போ சுக்கிரன் விலகி வருகிறார். அதே போல சனி பகவான் வக்ரமாகிறது. இந்த மாதம் எப்போ நடக்குது அப்படின்னா ஆடி மாதம் 11ஆம் தேதி, அதாவது 27/7/2026 மீனத்திலேயே வக்ரமடைகிறது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஆடி மாதம் என்ன பலன், அதாவது என்ன மாதிரி இருக்க போகுது, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு சிறப்பு என்பதை பற்றி இந்த பதிவில் டீட்டெயிலாக 12 ராசிகளுக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை ஸ்கிப் பண்ண வேண்டாம், முழுவதுமாக பாருங்கள். ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தனுசு ராசி அன்பர்களே, ஆடி மாதம் என்ன பலன், எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உச்ச பலத்தோட வலிமையாக உட்கார்ந்திருக்கார் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில். ராசிநாதன் பலமாக இருக்கிறது. அது சூரியனோட சேர்ந்திருக்கு, பாக்யாதிபதியோடு சேர்ந்திருக்கு, ஒரு நல்ல தன்மை தான். ஆனால் 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால வலி வேதனை துக்கம் துயரம் என்று சொல்லக்கூடிய அந்த நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதே சமயம் ஏதாவது உங்களுக்கு கடந்த சில மாதங்களாக ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டு ஒரு சொல்யூஷன் தெரியாமல் இருந்த விஷயங்கள் இப்போ சொல்யூஷன் தெரியும். அதாவது ஏற்கனவே ஒரு வருடங்களாக, ஒரு 2 வருடங்களாக ஒரு வம்பு வழக்கு சார்ந்த விஷயத்தில் இருந்து கொண்டு அதனால் ஒரு மன கஷ்டத்தில் இருக்கக்கூடிய தனுசுக்கு இப்போ விடை கிடைக்கும், சொல்யூஷன் கிடைக்கும். அப்போது எதிர்பாராத நன்மை பயக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. அப்போது ரொம்ப நாளாக ஒரு வழி, இது நடக்கலை, இதில் ஒரு பிரச்சனை இருக்குது, இதில் எனக்கு ஒரு பாக்கியத்தை கிடைக்கல, இதில் ஒரு தடை இருக்குது, இதில் ஒரு தாமதம் இருக்குது, ஹெல்த்தில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இதெல்லாம் விடை தெரியாமல் இருந்து வந்த அந்த தனுசுக்கு இப்போ விடை கிடைக்கக்கூடிய தன்மை. அதுவும் குறிப்பாக எதிர்ப்பு, பகை, யார் நமக்கு தொந்தரவு செய்கிறாங்க, கூட இருந்து யார் குளிப்படிக்கிறாங்க, அதாவது ஒரு நெகட்டிவாக ஓடிக்கொண்டிருந்த விஷயங்கள், விடை தெரியாமல் இருந்து வந்த விஷயங்களுக்கு இப்போ விடை தெரியக்கூடிய ஒரு மாதமாக இந்த தனுசுக்கு அமையப் போகிறது. அதே சமயம் பணம் எப்படி இருக்கும், அதாவது தன வரவு எப்படி இருக்குன்னா 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு. நீங்கள் 2ஆம் இடத்தை பார்த்துட்டே இருக்கீங்க, அது 8ஆம் இடத்துலேருந்து பார்க்குறீங்க. அப்போது பணம் கொடுத்து வைத்து அல்லது வராமல் இருந்து அல்லது பணம் பிரச்சனையிலிருந்து சிக்கி கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போது அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய தன்மை. அப்போ மறைபொருள் ஞானம்ங்கிறது நிச்சயமாக இந்த தனுசுக்கு இப்போ இருக்குது. அப்போது யாருக்கெல்லாம் பிரச்சனை, அதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா தீர்வு கிடைக்கிறதுல சில தடைகள் தாமதத்தை கொடுத்தாலும் மற்றவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதில்
நீங்கள் ஒரு கை தேர்ந்தவராக இருப்பீர்கள். மற்றவர்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்கறதுல நல்லவராக இருப்பீங்க அப்படின்னு அர்த்தம். அதே சமயத்தில் பேச்சு நல்லா இருக்கும், இனிமையாக இருக்கும். எந்த இடத்தில் எதை பேசணும், எதை செய்யணும், மற்றவர்களுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த தனுசுக்கு இந்த மாதம் நல்லா இருக்கும். அதாவது 2ஆம் இடம் வலுப்பெறுகிறது, குடும்பம் வலுப்பெறுகிறது. குடும்பம் அமைக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றவர்கள், அல்லது திருமணம் நடக்கலையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றவர்கள், அல்லது திருமணம் ஆகி ஒரு பிரிந்த நிலையில், அதாவது ஒரு டிவோர்ஸ் நிலைக்கு சென்றவர்கள் எல்லாம் இப்போ அப்படியே மனம் மாறக்கூடிய தன்மை. பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்குரிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் அமையப்பெறும். அதாவது புரிஞ்சுக்கலாம், வாழ்க்கைங்கிறது என்ன, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்கு, ஒரு பொதுநலத்தன்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக தனுசுக்கு இந்த மாதம் ஏற்படுத்தும். அதே சமயத்தில் உங்கள் பேச்சை கேட்காதவர்கள் கூட இப்போ கேட்பாங்க. அதாவது உங்கள் பேச்சை மற்றவர்கள் கேட்டு பயன்பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம். 3ஆம் இடத்தில் ராகு, உபஜயஸ்தானத்தில் ராகு இருப்பது ஒரு நல்ல தன்மை தான். தைரியம், வீரியம், எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மை, வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய, வெளி மாநிலத்துக்கு செல்லக்கூடிய, வெளி ஊருக்கு பிரயாணம் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே நல்லா இருக்குது. வியாபாரம் நல்லபடியாக அமையும். வியாபார நுட்பங்கள் மேலோங்கும். தகவல் தொடர்புத்துறை கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு மாதம். 4ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து இப்போ வக்ர நிலையில் இருக்கார். அப்போது வக்ரம் அப்படின்னா இயல்புக்கு மாறிய தன்மை. 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போது 2 என்பது பணம், 4ஆம் இடத்துக்கு போகிறது. அப்போ பணத்தால் ஒரு இடம் வாங்கக்கூடிய, நிலம் வாங்கக்கூடிய, ஸோ இந்த மாதிரி விவசாய நிலங்கள் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாதம் உங்கள் எண்ணத்தில் ஆழமாக விதைக்கும். சனி வக்ரமாக இருக்காரா, குரு 8லிருந்து பார்க்குறாரா, நீங்கள் 4ஆம் இடத்தை பார்க்குறீங்க. 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் நல்லபடியாக இருக்கும். பேசாமல் ஒரு இடத்த வாங்கி போட்டுடலாமா, அல்லது வீடே இல்லை, இது வரைக்கும் வாடகை தான் கட்டிகிட்டு இருக்கோம், இப்போ அந்த வாடகை கட்டக்கூடிய பணத்தில் நம்ம ஒரு வீட்டை வாங்கிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். அதில் எந்தவித மாற்று கருத்து இல்லை. கோபம், ஆக்ரோஷத்தை முழுமையாக தவிர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. குழந்தைகள் நலன்கள் நன்றாக இருக்கும். குழந்தை பற்றிய சிந்தனை உணர்வுகள் அதிகமாக இருக்கும். குழந்தைகளினுடைய எண்ணங்கள் விருத்தியாகும். குழந்தைகளுடைய படிப்புக்கு தேவையான அத்தனை விஷயங்கள், அதாவது குழந்தைகள் நலனுக்காக இந்த மாதம் உங்களுடைய உழைப்புங்கிறது நிறையவே இருக்க போகுது. குழந்தைகள் படிப்பதற்குண்டான அமைப்புகள், அது வெளியூரில் வெளி மாநிலத்தில் செல்லக்கூடிய படிப்புகள், குழந்தைகள் ஆசைப்பட்ட கோர்ஸுகள் அடையக்கூடிய அமைப்புகள், இதெல்லாமே நல்லபடியாக அமைக்கிறது தனுசு ராசி என்பவர்களுக்கு. அதே சமயத்தில் தந்தையினுடைய ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் தான் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது என்பதை மனதில் பதிய வச்சுக்கோங்க. அதாவது சூரியன் என்பது தந்தைக்குரிய ஒரு கிரகம். அவர் போய் 8ஆம் இடத்துல இந்த மாதம் முழுவதும் இருக்கிறது. அப்போ தந்தையை நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு, தந்தையினுடைய ஹெல்த் சார்ந்த விஷயம், தந்தையோட சண்டை போடாமல் பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்புகள், அதே சமயத்தில் அரசு சார்ந்த விஷயங்கள், அதிகாரங்கள், அரசுக்கு கட்டுப்பட்டு, அதாவது அரசு ஒரு சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு போகக்கூடிய அமைப்புகள், வண்டி வாகனங்களில் அந்த வித்தை காட்டுவது, இதெல்லாம் கண்டிப்பாக கூடவே கூடாது இந்த தனுசு ராசி அன்பர்கள். சார், வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10ஆம் அதிபதி பார்க்கணும். 10ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்போ வேலை நன்றாக இருக்க போகிறது, அதில் எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த மாதம், ஆடி மாதம் 20ஆம் தேதி என்று புதன் பகவான் 8ஆம் இடத்தில் வந்து அமருகிறார். 10க்குரியவன் 8ல் கொஞ்சம் அலைச்சல், திருச்சல், டென்ஷன், ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும். அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் இந்த தனுசுக்கு உண்டு. ஒரு சில தனுசு ராசி என்பவர்களுக்கு திடீர் மாற்றங்கள், அதாவது இடமாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு.
ஏன்னா 10ஆம் அதிபதி 8ல் போய் உட்காந்துருக்கார், நீங்கள் போய் 8ல் இருக்கிறீங்க. அப்போது உங்கள் ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய தன்மைகள், ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள். ஸோ 8ஆம் இடம் என்பது வலி, வேதனை, துக்கம், துயரம், அசிங்கம், அவமானம் என்று சொன்னாலும் கூட திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் இந்த 8ஆம் இடம். அப்போ கணவன் அல்லது மனைவி செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், திடீர்னு ஒரு சொந்த தொழிலை ஆரம்பிக்கணுங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், இதெல்லாமே நல்லபடியாக இருக்கிறது. சார், ரொம்ப நாளாக ஆசை எனக்கு வெளி மாநிலத்தில் போய் வேலை பார்க்கணும் அல்லது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணுங்கிறவங்கெல்லாம் இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள், அரசு எக்ஸாம் எழுதணும் என்கின்ற எண்ண ஓட்டங்கள், இதெல்லாம் நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். அப்போது உங்கள் மனசில் இதுவரைக்கும் அந்த மாதிரி எண்ணம் இல்லாதவர்கள் கூட இப்போது அரசாங்க எக்ஸாம் எழுதி அதில் வெற்றி பெற்று கவர்மெண்ட் ஜாபுக்குள்ளே போகணும், நிரந்தரமான ஒரு ஜாபாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது. சுக்கிரன் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நீச்சமாகிறார். 6ஆம் அதிபதி நீச்சமாகிறது ஒரு நல்ல தன்மை தான். கடன் பார்த்துக்கலாம், கடனை அடைச்சிக்கலாம், கடன் என்ன ஆயிரப்போகுது, ஸோ அந்த கடனை அடைத்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் கண்டிப்பாக உண்டு. அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசி என்பர்கள் நார்மலாகவே இந்த மாதம் ஏதாவது ஒன்று வித்தியாசமாக செய்யணும், வித்தியாசமாக பண்ணணும். ஒரு நம்மளுடைய பணத்தை, அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா முதலீடு செய்யணுங்கிற எண்ணத்தை கொடுக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு சேமிப்பு வேணும். ஏன்னா குரு நீங்கள் 12ஆம் இடத்தை பார்க்குறீங்க, முதலீடு அப்படிங்கிற இடத்த பார்க்குறீங்க. அப்போ இடம் சார்ந்த விஷயம், நிலம் சார்ந்த விஷயங்கள், பணத்தை எங்கேயாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறது அல்லது முதலீட்டில் பண்ணுறது, ஒரு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்யூச்சருக்காக இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற எண்ணம் கண்டிப்பாக உண்டு. அது உங்கள் குடும்ப உறுப்பினரோடு டிஸ்கஸ் பண்ணுவீங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய தன்மையும் இந்த மாதம் நிச்சயமாக தனுசுக்குண்டு. தனுசு இந்த மாற்றம் கலந்த கலவையாக ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள், நெகட்டிவ் எண்ணங்கள் வரும். ஏன்னா நீங்கள் போய் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க, சில நெகட்டிவ் எண்ணங்கள் வரும். பாசிட்டிவ் எண்ணங்களை விதைக்கணும். பாசிட்டிவ் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி என்கிறது உறுதி என்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு, வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து வந்தாலே போதும். அதே சமயத்தில் உங்கள் குலதெய்வத்தை மாதத்துக்கு ஒரு முறை சென்று வரும்போது நீங்கள் நினச்ச காரியம் சக்ஸஸ்ங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஆடி மாதத்துக்குரிய ஒரு பொது பலன். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரே பலன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் தசாபுத்தியும் மாறுபடும். தொடர்ந்து ஒரு 3 மாதம் பாருங்கள், ஏதாவது கரெக்டாக நடக்கலை, ஒரு தடை இருக்குன்னா உங்கள் தசாநாதன் அல்லது புத்திநாதன் 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி அல்லது பாவ கிரகங்களுடைய தொடர்பில் கண்டிப்பாக இருக்கும். ஒரு துல்லிய பலன் வேணும். 2026 எப்படி இருக்க போகுது, வேலையை பற்றி, தொழிலை பற்றி, திருமணத்தை பற்றி, குழந்தையை பற்றி, ப்ரமோஷனை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.